ஜனங்களை ஏமாத்தி சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்கள், அப்புறம் முஸ்லிம்கள் இவங்க வாக்குகளை நம்ம வாங்கிக்கலாம். ஒரு சாலிட் பேஸ் 18% அதை நம்ம வந்து தக்க வச்சிங்கனாலே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை. எப்ப பார்த்தாலும் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும்னா, பாஜக இந்தியாவிலே வந்துட்டான் 11 வருஷமா. என்ன பண்ணா? நான் கேக்குறேன், பாஜகவுக்கு நான் ஒன்னும் வக்காலத்து வாங்கல. ஆனா இந்த பாஜக ஒரு பூதம்ன்ற மாதிரி அந்த பூதத்தை நாங்க தான் ஒழிக்க முடியும், தோற்கடிக்க முடியும். கடந்த காலங்கள்ல அவங்களோட கூடி குழாவினர்கள் இப்பவும் பகிரங்கமா இல்லைன்னா கூட கள்ளத்தனமாக கூடி குழாவிட்டு இருக்கீங்க. அதனால வந்து பாஜக எதிர்ப்பு என்பது சும்மா கவைக்குதவாத வாதம் தாங்க. இவ்வளவு பேசுறாரு சீமான் வந்து சமீபத்துல நிர்மலா சீதாராமனை நள்ளிரவில் போய் சந்திச்சு பேசிட்டு வந்த படங்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல. எதுக்காக போனாரு? சீமான் வந்து இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற மாதிரி தெரியல, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. அவரு ஒரு வீலர் டீலர் மாதிரி பேரங்கள் பேசிக்கொண்டு எந்த கட்சி ஜெயிக்க கூடாது, எந்த கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஆதரவை பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் வியாபாரியாகத்தான் சீமான் மாறி போயிருக்கிறார் இந்த 15 வருஷத்துல. அவர் வந்து தன் சார்பாக எம்எல்ஏக்கள் போனோம், கட்சி வெற்றி பெறணும் அப்படிலாம் பேசுற மாதிரி தெரியல. ஏன்னா இல்லைன்னா போய் என்னெல்லாம் வெளியே பேசுறாரோ உடனே அதை வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு மாத்தி பேசுறாரு. அதனால அவரு ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பொலிட்டீஷியனுங்க. அவருடைய இதை வந்து எதையுமே நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது.